கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலும் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய தினத்திலே உடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு கொடுத்த ஜீவன் பலன் சுகத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே, தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடும்படியாக, ஆண்டவர் தாமே நிழலிடும்படியாக, எங்களிலே கிறிஸ்து உருவாகும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்த ஆண்டவர் அவளுடைய தேவையை அருளும்படியாக மன்றாடுகிறோம். குடும்பங்களிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உலாவும். இந்த நாட்களிலே அநேக விதமான போராட்டங்கள், வேலை இல்லாத நிலைமை, வருமானம் இல்லாத நிலைமை அநேக தம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் வனாந்தரத்திலே அப்பத்தை வருஷிக்கிற தேவன், வனாந்தரத்தில் 5000 பேரை 4000 பேரை போஷிக்கிற தேவன், உடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறேன். உடைய வசனத்தை ஆசீர்வதித்து தாங்க. உடைய கிருபை என்றென்றும் எங்கள் மத்தியிலே அசைவாட மன்றாடுகிறோம். உமக்கே மகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் மறுபடியுமாக தேவனுடைய வசனத்தை கேட்கத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனம் அநேக தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்காத நாட்கள் இருந்தன. நாம் இப்பொழுது இந்த கடுமையான வியாதினாலே நாம் ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் அநேகர் தேவன் இல்லை என்று மறுதளிக்கிற நாத்திக நாடுகளிலே, சிறைச்சாலைகளிலே பல வருஷங்கள் கொடுமையாக நடத்தப்பட்டு வேத வசனம் வேதம் இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனாலும் தங்களுடைய விசுவாசத்தை மறுதலியாதபடி தாங்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து சேமித்து வைத்திருந்த அந்த வசனங்களை கொண்டு அவர்கள் தேவபலத்தோடு உறுதியாய் நின்றார்கள். நாமும் கூட இந்த நாளிலே இந்த வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது எதை குறித்து முறுமுறுக்காதபடிக்கு கர்த்தர் வேத வசனத்தை வாசிக்கவும் வேத புஸ்தகத்தை கொடுத்தாரே, கேட்கத்தக்கதாக ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்று நன்றியோடு கூட வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை வழி நடத்துவார். இன்றைக்கு நான் தேவனுடைய செய்தியை கடந்த வாரத்திலிருந்து தொடர விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் இந்த உலகத்திலே அவர் அநேக மக்களுக்கு தரிசனமானார். சுமார் 12 தரிசனங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்படி அவர் தரிசனமாகும் பொழுது, ஒவ்வொருவரோடு அவர் தரிசனமாகும் பொழுது ஒரு விசேஷ காரியத்தை சொல்லி போனார். அதை நாம் இன்றைக்கு தியானிக்க போவதில்லை. ஆனால் நான் அதை 5 வாரங்களாக பிரித்தேன். அதாவது 12ஆம் தேதி நாம் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை ஸ்தோத்தரித்து கொண்டாடினோம். அதற்கு அடுத்ததாக 40 நாட்களிலே 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகின்றன. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதலை குறித்த சில காரியங்களை சம்பந்தப்படுத்தி பேச வேண்டும் என்று நான் ஆசித்தேன். எனவே அதற்கு ஒரு 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 படத்தை போட்டு, அந்த படத்தில் இந்த 5 வாரத்தில் நான் என்ன உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் சொன்னேன். ஒருவேளை ஒரு சிலர் அதை கேட்க முடியாமல் போயிருக்கும் என்றால் மீண்டும் ஒரு விஷயம் நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உயிர்த்தெழுதலின் 5 விரல்கள் என்று நான் அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்து, முதல் வாரத்திலே காட்சி இல்லையேல் அவர் உண்மை பொய்த்திருக்கும் என்றும், இன்று மாட்சி இல்லையேல் அவர் தன்மை பொய்த்திருக்கும் என்றும், வரும் 3 ஞாயிற்றுக்கிழமைகளிலே சாட்சி இல்லையேல் அவர் அண்மை பொய்த்திருக்கும் என்றும், மீட்சி இல்லையேல் அவர் நன்மை பொய்த்திருக்கும் என்றும், ஆட்சி இல்லையேல் அவர் வன்மை அல்லது ஆற்றல் பொய்த்திருக்கும் என்ற தலைப்பு குறித்து பேசப் போகிறேன் என்று சொன்னேன். இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் 2வது காரியத்தை பார்க்க போகிறோம். மாட்சி இல்லையேல் அவர் தன்மை பொய்த்திருக்கும். மாட்சி என்பதன் பொருள் என்னவென்றால் மகிமை, அவருடைய அழகு, அவருடைய மகிமை, அவருடைய பெருமை, அவருடைய மாண்பு இது இல்லாதிருக்கும் என்றால் அவருடைய தன்மை, அவர் தேவன், அவர் தேவகுமாரன், அவருக்கு தேவனுடைய எல்லா விதமான தன்மையும் இருக்கிறது என்பது பொய்யாய் போயிருக்கும். எனவே அவர் மகிமையாக உயிர்த்தெழுந்ததினாலே அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நான் ஒரு 7 தலைப்பிலே உங்களோடு கூட இந்த உயிர்த்தெழுதலை குறித்து தொடர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன்.
இயேசுவுக்கு பல பெயர்கள் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் காணப்படுகின்றன. அந்த பெயர்களை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது அதை 7 தலைப்பின் கீழே கொண்டு வந்தேன். ஒன்று, ஒப்பனையின் பெயர்கள். இயற்கைக்கு அடுத்த ஒப்பனையின் பெயர்கள். இயற்கையினுடைய பொருள், மரம் அல்லது ஒரு கல் அல்லது ஏதோ ஒன்று, இதை குறித்து இயற்கையில் சிருஷ்டிப்பின் காரியங்களிலே அவருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்ட பெயர்கள் இருக்கின்றன. இரண்டாவதாக, மனிதர்கள் சார்ந்த ஒப்பனை பெயர்களை நாம் பார்க்கின்றோம். அநேக மனிதர்களை இணைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே பேசியிருக்கிறார். சாலமோனை பார்க்கலும் பெரியவர், யோனாவை பார்க்கலும் பெரியவர் என்றெல்லாம் சொன்னார் அல்லவா? எனவே இரண்டாவது தலைப்பாக ஒப்பனையின் பெயர்கள் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். மீண்டும் கவனத்திற்கு, முதலாவது இயற்கைக்கு அடுத்த ஒப்பனை பெயர்கள், இரண்டாவது மனிதர்களுக்கு அடுத்த ஒப்பனை பெயர்கள், மூன்றாவதாக நிழற்பெயர்கள் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து குறித்து பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. அந்த நிழலாட்டமாய் சொல்லப்பட்டவர்களை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். அடுத்து இயேசுடைய தொழிற்பெயர்கள். அவர் என்ன தொழில் செய்கிறார், அவருடைய வேலை என்ன என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். ஐந்தாவதாக அவர் நாம பெயர்கள். அவருக்கென்று கொடுக்கப்பட்ட நாமத்தினுடைய ஒரு 5 தன்மைகள் உண்டு, 5 பெயர்கள் உண்டு. அதை பார்க்க போகிறோம். அடுத்து ஆறாவதாக அவருக்கு கேலி பெயர்கள். கேலியாக அவருக்கு சிலர்கள் பெயர் வைத்தார்கள். அந்த கேலி பெயர்கள் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். கடைசியாக இயேசு நானே என்று மொழிந்தாரே, அந்த நானே நானே என்று சொன்ன அவரே கொடுத்த, அவரை குறித்து சொன்னதான அவைகளை குறித்து தியானிக்க போகிறோம். வேதத்தில் நான் சொன்ன இந்த 7 தலைப்புக்கு அடுத்த அநேக பெயர்கள் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் உண்டு. ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் நாம் கொண்டு வந்து தியானிக்க முடியாது. இருப்பினும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே ஒரு சில காரியங்களை குறித்து நமக்கு விளக்கம் கொடுப்பாராக. எல்லாவற்றையும் தியானிக்க முடியாது. ஒவ்வொரு தலைப்பின் கீழும் 3 அல்லது 4 உப தலைப்புகளை கொடுத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது அவருடைய ஒப்பனை பெயர்களை எடுத்துக்கொள்வோம். அவர் புறா. புறா மரித்தது. ஏன் அவரை குறித்து புறா என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டிலே நேசர் யார் என்று சொன்னால் அவர் நதியோரங்களிலே தங்குகிற புறா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு மரித்த பொழுது ஒரு புறா மரித்தது. அப்ப புறா யாருக்காக மரிக்கும்? ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட பலி புறா என்று பார்க்கிறோம். இயேசுவும் கூட தேவாலயத்துக்கு அவர் கொண்டு செல்லப்பட்ட பொழுது ஒரு ஜோடி புறாக்கள் செலுத்தப்படுவதையும், அதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு பிறந்த குடும்பம் ஒரு ஏழ்மையிலே வாழ்ந்த குடும்பம் என்று நம்மால் அறிய முடிகிறது. ஆனால் நாம் உயிர்த்தெழுதலை குறித்து அல்லவா தியானிக்கிறோம். எனவே புறா மரித்தது என்றால் அது மரித்து உயிர்த்தெழுந்த அந்த புறாவால் உலகத்தில் உண்டான நன்மை என்ன? கபடற்ற கூட்டம் உருவாயிற்று. அத்தி மரத்தின் கீழே இருந்த நாத்தான்வேலை பார்த்து இயேசு சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. தம்முடைய சீஷரை பார்த்து சொல்லும் பொழுது சொன்னார், கபடற்றவர்களாய் இருங்கள், புறாக்களை போல் இருங்கள் என்றவர் சொன்னார். எனவே புறாவாகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். அதன் பலனாக அநேக புறாக்கள், கபடற்ற கூட்டமானது உருவாயிற்று. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சபை உருவாயிற்று என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் முதலாவதாக சபை தோற்றுவிக்கப்பட்ட நாளிலே அந்த நாளுக்குரிய சம்பவத்தை முடிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதுகிறார், கபடமில்லாத இருதயத்தோடு அவர்கள் அப்பம் பிட்டார்கள் என்று. இன்றைக்கு கடைசி நாட்களில் கபடம் நிறைந்த ஊழியக்காரர்கள், கபடம் நிறைந்த விசுவாசிகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். தேவ நியாய தீர்ப்பு வருமே, தேவனுக்கு துரோகம் செய்கிறோமே, நம்மை வழி நடத்துவர்களுக்கு துரோகம் செய்கிறோமே, நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு துரோகம் செய்கிறோமே, தீமையான காரியங்களை செய்கிறோமே என்ற உணர்வற்று வாழ்கிற கூட்டம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அவளுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. இந்த உலகத்தில் உணவும் உடுக்கவும் இருந்தால் போதும், இன்றைக்கு புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு மரிப்போம் என்ற அவளுடைய வாழ்க்கை முறையானது மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களை தேவன் மீண்டும் ஒரு விசை தொடும்படியாக, அந்த குருடனை 2ஆம் விசை தொட்டது போல அப்படிப்பட்ட மக்களை மீண்டும் ஒரு விசை தொட்டு ஒரு சபை, கபடற்ற ஒரு சபை, அல்லது இப்படி சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்,
அந்த சபை ஆண்டவர் எப்படி உருவாக்குகிறாராம் என்று சொன்னால், அதிலே எந்த விதமான சுருக்கமும் நெளிவும், அதுதான் மூல பாஷையிலே போட்டிருக்கிறது, அதாவது கரை திரை என்று போட்டிருக்கிறது. அந்த கரை திரையற்ற சபையை உருவாக்குவதற்காக கரை திரையற்ற புறா, அந்த அந்த புறாவில் இருக்க ஒரு பெரிய நல்ல தன்மை என்னவென்று சொன்னால், மற்ற பறவைகள் இருக்கிறது போல அதற்கு பிச்சு இருக்காதுன்னு சொல்லுவார்கள். அப்படின்றால் எப்படி சொல்லுவோமே, கசப்பான வேர் முளைக்காதபடிக்கு, நஞ்சு முளைக்காதபடிக்கு இன்றைக்கு சபை கவடற்ற நாத்தான்வேல் சபையாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் புறாவை போல் மரித்து புறாவாக உயிர் தெழுந்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, கோதுமை மணி மரித்தது. இயேசுவே சொன்னார் அல்லவா, அவர் ஒரு கோதுமை மணியாம். அந்த கோதுமை மரித்ததானால் தனித்திருந்தால் பலன் தராதாம், மரித்ததானால் மிகுதியான பலனை தரும் என்று சொன்னார் அல்லவா. ஆகினால் கோதுமை மணியாகிய அவர் மரித்து அவர் உயிர்த்தார். அவர் உயிர்த்ததினாலே உருவான ஆசீர்வாதம் என்ன? அநேக களஞ்சியங்கள் ஆங்காங்கு சபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக கிராமங்களிலே, அநேக பட்டணங்களிலே பெரிய சபைகளை உருவாக்கி அங்கே மூப்பர்களை அவர் நியமித்து சபை ஆசீர்வாதத்தோடு துவங்கியது என்று பார்க்கிறோம். அநேக களஞ்சியங்கள் உருவாயிற்று. ஒரே ஒரு கோதுமை மணி மரித்தது, அது உயிர்த்தது. அதன் விளைவாக உலகமெங்கும் களஞ்சியம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஊழியத்தை துவக்கும் பொழுதே யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்றார், ஆண்டவர் நல்ல கோதுமை மணிகளை எல்லாம் களஞ்சியத்திலே சேர்ப்பார் என்று சொல்லி. இந்த கடைசி காலத்தில் நம்முடைய சபைகள் எல்லாம் நல்ல நல்ல நிறைவுள்ள தானியங்களாக, யோசேப்பினால் சேர்க்கப்பட்ட தானியங்களை போல 2 வகையான தானியங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவதாக. ஒன்று விதை தானியம், மற்றொன்று புசிக்கும் தானியம். எனவே சபையிலே விதை தானியங்கள் உருவாகட்டும், புசிக்கும் தானியங்கள் உருவாகட்டும், அநேக சுவிசேஷங்கள் உருவாகட்டும், அநேக உத்தம விசுவாசிகள் உருவாகட்டும். மூன்றாவதாக ஆண்டவர் சொன்னார், இரவிலே நிக்கோதேமோடு பேசிக் கொண்டிருக்கும் சொன்னார், சர்ப்பமானது எப்படி உயர்த்தப்பட்டதோ என்று சொன்னார். அப்படி என்றால் சாபத்துக்கு அடையாளமான இந்த சர்ப்பத்தை போல இயேசு தான் உயர்த்தப்பட வேண்டும் என்று அவரே சொன்னார். அப்படி அவர் சொன்னபடியாகவே அவர் மனுஷருக்காக சாபமானார் என்று பார்க்கிறோம். அவர் மனுஷருக்காக பாவமானார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் அந்த சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட்ட பொழுது நடந்தது என்ன? ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறார். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 16:20 சொல்லும்பொழுது சொல்லுகின்றார், சீக்கிரத்திலே நம்முடைய தேவன் சாத்தானை நம்முடைய காலின் கீழ் போடுவார் என்று சொல்லி, நசுக்குவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கினார். சபையானது வெற்றியுள்ள சபையாகிய, வீரமுள்ள சபையாகிய, கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்கென்று உருவாக்கப்பட்ட வலுசர்பத்தின் தலையை நசுக்கும் கூட்டமாக, உடலை நசுக்கும் கூட்டமாக ஒரு சபையை தேவன் தெரிந்து கொண்டார். ஐந்தாவதாக அப்பம் என்று அவர் தன்னை வர்ணித்து சொன்னார். ஜீவ அப்பம் என்று சொன்னார். அப்பமானது பிற்கப்பட்டது. அப்பம் சிலுவையிலே பிற்கப்பட்டது. அப்படி பிற்கப்படுவதற்கு அடையாளமாக அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு அதை தம்முடைய சீஷருக்கு கொடுத்து, இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது என்று சொன்னார். இயேசுடைய சரீரமானது அப்பத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப சிலுவையிலே இயேசு மரித்தது அப்பம் பிற்கப்படுதலை காட்டுகிறது, அவருடைய சரீர பிற்கப்படுதலை காட்டுகிறது, அவருடைய மாம்சம் பிற்கப்படுதலை காட்டுகிறது. அது மாம்சமானது பிற்கப்பட்டு அவர் அந்த வேதனைக்குள்ளாகி துன்புறுத்தப்பட்டு அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு அவர் தன் ஜீவனை கொடுத்தார். ஆனால் அப்பம் மறுபடியுமாக உயிரோடு வந்தபடியினாலே ஆண்டவர் இன்றைக்கு சபையை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். நம்மேல் அவருடைய நேச கொடியை பறக்க விடுகிறார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு 4000 பேரை போஷித்த ஆண்டவர், 5000 பேரை போஷித்த ஆண்டவர், ஏன் 6000 புருஷர்கள் மாத்திரம் அடங்கிய ஒரு திரள் கூட்டத்துக்கு ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் மன்னாவை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட தம்முடைய பரலோக மன்னாவினால் மாத்திரமல்ல பூலோக மன்னாவினாலும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பயம், திகில், இந்த இயேசபேல் என்ன பண்ணுவாள் என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கலாம். அது நிமித்தமாக நான் பாதுகாப்புக்காக வேண்டி
இஸ்ரவேல் நாட்டை விட்டுவிட்டு யூதேயா பிராந்தியத்துக்குள் வந்து அங்கே இருக்கிறதான மரத்தின் கீழே படுத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தட்டி எழுப்புவார், நமக்கு தேவையான அப்பத்தை கொடுப்பார். ஒரு விசை அல்ல, 2 விசை கொடுப்பார். நம்முடைய சரீரத்துக்காகவும் நம்முடைய ஆண்டவர் கவலைப்படுகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் ஒரு காகத்தின் மூலமாய் கூட நமக்கு ஆகாரம் தருவார், விதவை மூலமாக ஆகாரம் தருவார், எல்லாவற்றுக்கும் மேலாக தூதர்கள் மூலமாகவும் சுடப்பட்ட அப்பத்தை நமக்கு தருவார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புறா மரித்து உயிர்த்தது, கபடற்ற சபை உருவாயிற்று. கோதுமை மரித்து உயிர்த்தது, ஒரு பெரிய களஞ்சியம் உலகமெங்கு உருவாயிற்று. சர்ப்பம் உயர்த்தப்பட்டது, உயிர்த்தெழுந்த இயேசு உருவானார். வலு சர்ப்பம் தலை நசுக்கப்பட்டது. அப்பம் பிற்கப்பட்டது, அப்பம் மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்பட்டது. விருந்து சாலை உருவாயிற்று என்று பார்க்கிறோம். இது இயற்கைக்கு அடுத்த இயேசுவின் ஒப்பனை பெயர்கள் என்று காணலாம். இரண்டாவதாக மனிதர்களுக்கு அடுத்த ஒப்பனை பெயர்களை நாம் பார்க்க போகிறோம். என்ன? இயேசு சில மனிதர்களோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அதில் 3 மனிதர்களை குறித்து உங்களோடு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மோசே மரித்தார். மோசே பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக இருக்கின்றார், டைப்பாக இருக்கின்றார். இந்த டைப்பாலஜி படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இயேசுக்கு மோசே பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழலாக இருக்கிறதை பார்க்கிறோம். மோசே மரித்தார், அல்லது இப்படி சொல்லுவோம், ரிடீமர் யாரு? மோசே யாரு? மீட்பன். மீட்பன் மரித்தான். அப்ப மீட்பன் மரித்தான் என்றால் அதனுடைய பலன் என்ன? மோசே மரித்த பிற்பாடு ஒரு யோசுவா உருவானான். இந்த மோசே யார்? இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவிக்கிறவன். ஆனால் யோசுவா யார்? இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வைக்கின்றவன். மோசே யார்? செங்கடலை பிளப்பவன். யோசுவா யார்? யோர்தானை இரு குவியலாக நிறுத்துகிறவன். எனவே மோசே மரித்தார், மறுபடியுமாக நம்முடைய பரலோக மோசே உயிர்த்தெழுந்தார். விளைவு என்ன? யோசுவா கூட்டம் உருவாயிற்று, அல்லது பரிசுத்த ஆவியில் நிரம்பிய ஒரு கூட்டம் உண்டாயிற்று. இயேசு நம்மை விடுவிக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுதந்திரிக்க வைக்கிறவர். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவி கிடைத்திருக்கார். பரிசுத்த ஆவி கிடைத்திராவிட்டால் ஆதி அப்போஸ்தலருக்கு ஊழியம் செய்ய பலன் கிடைத்திருக்காது. ஆதி அப்போஸ்தலருக்கு ஊழியம் செய்ய பலன் கிடைத்திராவிட்டால் சாத்தானை எதிர்த்தவர்கள் வெற்றி கொண்டிருக்க முடியாது. சாத்தானை எதிர்த்தவர்கள் வெற்றி கொள்ளாத பட்சத்திலே சபைகள் உருவாகி இருக்காது என்று பார்க்கின்றோம். எனவே மீட்பராகிய இயேசு மரித்தார், சுதந்திரிக்க நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டார். இரண்டாவதாக பார்க்கிறோம், தாவீது. பழைய ஏற்பாட்டில் இயேசு தாவீதுக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கிறார். சொல்லுவார்கள், தாவீது கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து தாவீதுடைய சிங்காசனத்தை அவர் உட்காருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தாவீதாக மரித்தார். தாவீதாக மரித்ததனால் அவர் என்ன நன்மையை நமக்கு கொடுத்தார்? தாவீது யார்? தாவீது ஒரு ரிவைவலை கொண்டு வந்தவன், அல்லது துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் தேசத்தை ஒருமித்து ஒருங்கிணைத்தவன் என்று பார்க்கின்றோம். அப்ப தாவீது தேசத்தை ஒருங்கிணைத்தவன். நம்முடைய இயேசு தாவீதாக நமக்கு என்ன செய்தார்? ஒரு ரிவைவலை கொடுத்தார், அல்லது அவர் ஒருங்கிணைத்தார் என்று பார்க்கின்றோம். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே நான் ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இயேசு மரித்த பொழுது அவர் யூதன் என்றும் அல்லது கிரேக்கன் என்றும் இல்லாதபடிக்கு இருதரத்தாரையும் ஒரே மக்களாக மாற்றினார் என்று பார்க்கின்றோம். எனவே இயேசுவின் மரணம் எதை உண்டாக்கியது? ஜனங்கள், ஜாதிகள், அவர் கோத்திரங்கள், பாஷைகள், இவை எல்லாவற்றையும் அவர் ஒருங்கிணைக்கிறார் என்று பார்க்கிறோம். எனவே தானே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கின்றோம், சகல கோத்திரம், சகல ஜாதி, சகல பாஷை, சகல ஜனம் என்று பார்க்கின்றோம். அது அவர்களை இணைத்தவர் என்று பார்க்கின்றோம். ஆனால் அதே வேளையில தாவீது மரித்து உயிர்த்தார். அதாவது நம்முடைய தாவீது மரித்து உயிர்த்தார். சாலமோன் கூட்டம் உருவாயிற்று. தாவீது ஒரு ரிவைவலை உண்டாக்கி இருப்பார் என்றால், சாலமோன் ஒரு வர்ஷிப்பை அல்லது ஒரு ஆராதிக்கிற ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். தாவீது ஒரு கூடாரம் போட்டார், அந்த கூடாரத்தில் தேவனுடைய பெட்டி வைக்கப்பட்டது. ஆனால் சாலமோனோ தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டினார், அந்த ஆலயத்தில் தேவனுடைய பெட்டி வைக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பரலோக தாவீது இயேசு மரித்தார், அவர் உயிர்த்தார். விளைவு ஆராதிக்கிற தேவனுடைய சபையாகிய சாலமோன் கூட்டத்தை, ஞானவான்களை அவர் உருவாக்கினார். ஞானவான்கள் யார்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? வான மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பிரகாசிப்பார்கள். வாய்ப்பில்லை என்று கவலைப்படாதீர்கள். வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை என்று கவலைப்படாதீர்கள். இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திபார நாட்கள். அதாவது எந்த ஊழியம், எந்த குடும்பம், எந்த காரியமாயிருந்தாலும் ஒரு தேவ பக்தருக்கு அஸ்திபாரம் ஜபம், வேத வாசிப்பு. இந்த நாட்டிலே அதிகமாக வேதத்தை வாசித்து தேவனுடைய வசனத்தை தியானித்து அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து வருகிற நாட்களில் நடக்க போகிற மாபெரும் எழுப்புதலின் விளைவாய் வருகிற ஆராதிக்கும் ஜனக்கூட்டம் உருவாகும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். கர்த்தர் நிலைமைகளை மாற்றுவார். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுப்பார். மூன்றாவதாக நம்முடைய எலியா மரித்தார். எலியா யாரு? அவர் ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்தவர், சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எலியாவாய் மரித்தார் என்று பார்க்கிறோம். எலியா மரிக்கவில்லை என்று நமக்கு தெரியும். இருப்பினும் இயேசுடைய மரணத்தை ஒப்பிட்டு சொல்லும் போது இயேசு மரித்தார் என்று சொல்லுகிறேன். எலியா வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கடைசியாக அவர் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் உடலில் இருந்து சால்வியானது கீழே வருகிறது. அந்த சால்வியை கரம் பிடித்து கொண்டு வருகிறான் எலிசா. இதன் விளைவு என்ன? யோர்தானை கடக்கும் பொழுது சால்வையை முறுக்கி எலியா அடித்தார், யோர்தான் பிளந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் எலிசா வரும் பொழுது அவன் சால்வையை முறிக்கவில்லை, அவர் அதை அடித்தார், அந்த நதியானது பிளந்தது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் எலியா இப்பொழுது நமக்கு ஒரு எலிசாவை கொடுத்து விட்டார். எலிசா யார்? அபிஷேகம், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற கூட்டம். சபை யார்? சபை மக்களுக்காக ஜெபித்து அவர்களை அபிஷேகத்தில் வழிநடத்த வேண்டியவர்கள். இயேசு வானத்துக்கு ஏறி உயிர்த்தெழுந்து பரமேறி அவர் நாம் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் ஊற்றினார் என்று பார்க்கிறோம். ஒரு விஷயம் மீண்டுமாக அதை சொல்லிவிடுகிறேன். மோசே மரித்தார், யோசுவா கூட்டம் உருவாயிற்று. தாவீது மரித்து உயிர்த்தார், சாலமோன் கூட்டம் உருவாயிற்று. எலியா மரித்து உயிர்த்தார், எலிசா கூட்டம் உருவாயிற்று. மூன்றாவதாக நிழல் பெயர்களை நாம் பார்க்கலாம். இயேசுக்கு பழைய ஏற்பாட்டில் சில நிழல்கள் உண்டு. ஒன்று உடைக்கப்பட்ட பலகை. இந்த உடைக்கப்பட்ட பலகை எதை காட்டுகிறது? இயேசு சிலுவையிலே மனுஷனுக்காக உடைக்கப்பட்டதை காட்டுகிறது. அதிலே நியாயப்பிரம், அதிலே கற்பனைகள் அனைத்தும் அடங்கியிருந்தது. அந்த கற்பனைகள் அனைத்தையும் கை கொண்டு அதை நிறைவேற்றியவர், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நிறைவேற்றியவர் ஒரு உண்டென்றால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நியாயப்பிரமாணத்தையோ கற்பனையோ அழித்து போட வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தார். எனவே அவருடைய உள்ளத்திலே தேவனுடைய கற்பனை வைக்கப்பட்டது. அப்படிப்பட்டவரை அவர்கள் சிலுவையிலே உடைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். உடைத்த கற்பலகை முடிந்தது, மீண்டும் ஒரு கற்பலகை உருவாய், 2 கற்பலைகள் உருவாயின. அதிலே தேவனுடைய கற்பனைகள் எழுதப்பட்டன. அப்படி என்றால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த கற்பலகை என்று பலகைகள் என்று பார்க்கின்றோம். அதனால் உண்டான ஆசீர்வாதம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதுகிற வண்ணமாக சகல மனுஷரும் வாசிக்கக்கூடிய நிருபமாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். மையினாலே அல்ல, கையினாலே அல்ல, ஒரு பேப்பர்ல அல்ல. அவர் நம்முடைய இருதயத்திலே தம்முடைய ஆவியானவர் கொண்டு அவருடைய வசனங்களை, அவருடைய வேதத்தை எழுதி வைத்திருக்கிறபடினால் நம்மை பார்க்கும் பொழுதே மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்குகிறார். இரண்டாவதாக அவர் அடிக்கப்பட்ட கன்மலை என்று பார்க்கிறோம். பேச சொன்னால் மோசே அடித்து விட்டார், அவர் அடிக்கப்பட்ட கன்மலை. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நம்முடைய கன்மலையாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பவுல் சொல்வது போல போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இயேசு அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவரும் போட முடியாது என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லும் பொழுது அவர் கன்மலை, என் வசனத்தை கேட்டு இதன்படி செய்கிறேன் எவனோ அவன் கன்மலை மேல் தன் வீட்டை கட்டுகிறான் என்று சொன்னார். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்மலை, நம்மோடு செல்கின்ற ஞான கன்மலை. ஆனால் அவரை சிலுவையிலே அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதிலிருந்து அவருடைய ரத்தமும், அந்த ரத்தத்துக்கு பிற்பாடு ஜலமும் வந்தது என்று பார்க்கிறோம்.
ஆனால் இன்றைக்கு அவர் அடிக்கப்பட்ட கண்மலையாக அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த கண்மலையாய் இருக்கிறபடினாலே அவர் என்ன சொன்னார்? பண்டிகையின் கடைசி நாளில் எழுந்து நின்று உரத்த சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்திலே விசுவாசமாயிருக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்று சொன்னார். நம் ஒவ்வொருவரையும் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகக்கூடிய கற்களாக மாற்றியிருக்கிறார். அவர் கண்மலை, அவர் மேல் கட்டப்படுகிற கற்கள் நாம் நம்மிலிருந்து ஜீவ தண்ணீர் பொங்கி ஓட வேண்டும் என்பது ஆண்டுடைய ஆசை. மூன்றாவதாக அவர் பஸ்கா ஆடு. பஸ்கா ஆடு அது வெட்டப்படவில்லை, அது அறுக்கப்பட்டது, அந்த கழுத்து அறுக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் வாய்ப்பேசாத ஆட்டை குறித்து ஏசாயா தம்முடைய புஸ்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே தெளிவாக எழுதுகிறார். யோவான் ஸ்நானன் கூட இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. அப்படி என்றால் சிலுவையிலே நம்முடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அறுக்கப்பட்டு மரித்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி உயிரோடு எழுந்து இன்றைக்கு அவர் தேவ சமூகத்திலே ஆட்டுக்குட்டியாக தான் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கொடுக்கப்பட்ட 7 பெயர்களிலே ஒரு பெயர் ஆட்டுக்குட்டியின் புஸ்தகம் என்று பார்க்கின்றோம். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்ற ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். அவர் ஆட்டுக்குட்டியாக அறுக்கப்பட்ட அல்லது சிலுவையில மரித்து உயிர்த்தெழுதினாலே நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் ஒரு மந்தையை உருவாக்கி விட்டார். அந்த மந்தை வாய் பேசா மந்தை, எதிர்த்து பேசா மந்தை. யாரும் தீமை செய்தால், யாரும் நமக்கு கேடு விளைவித்தால் அதற்கு ஒன்று பேசாமல் அமைதியாய் போகிற மந்தை. இயேசு எப்படி விசாரிப்பின் நாட்டிலே அமைதியாய் இருந்தாரோ அதுபோல் அமைதியாய் போகிற மந்தை. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் ஒன்று என்றால் 9 யுத்தத்துக்கு போகிறார்கள், சண்டைக்கு போற விசுவாசிகள் சண்டை, மாமியார் மருமகளுக்குள் சண்டை, அண்ணன் தம்பிக்குள் சண்டை, கணவன் மனைவிக்குள் சண்டை, நிம்மதியில்லாத ஒரு சண்டை. ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை வசனம் கேட்கிறோம். மற்ற நாட்களிலே நாம் வாய்த்திறவாது இருக்கிற ஆட்டுக்குட்டிகளை போல இருக்கிறோமா? அநேக பிரச்சனைகள் வாயினால் தான் வருகிறது. பழைய காலத்தை சொல்லுவார்கள் அல்லவா, யாரால கெட்ட நோரால கெட்ட என்று சொல்லுவார்கள். வெளிநாட்டு பழமொழி ஒன்று, 6 அடி உள்ள எருதின் கொம்பானது கைகளிலே பிடிக்கப்படும், 6 அடி உள்ள மனுஷனை அவன் நாக்கிலே பிடித்து விடலாம் என்று சொல்லுவார்கள். எனவே நம்முடைய பேச்சு குறைவாக இருக்க வேண்டும், நம்முடைய உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். 4வதாக இவர் மெய்ப்பன். இதை குறித்து பின்னாலே நான் சொல்லுகின்றேன், அவருக்கு கொடுக்கப்பட்ட தொழிற்பெயர்களிலே. அடுத்ததாக 4வதாக கொல்லப்பட்ட குருவி. 2 குருவிகளை கொண்டு வந்து ஒன்றை மட்பாண்டத்தில் இருக்கிற ஊற்று தண்ணீரிலே கொன்று விட்டு மற்றதை அதிலே தோய்த்து அதை பறக்க விடுவார்கள். அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மட்பாண்டத்திலே கொல்லப்பட்ட அந்த குருவியானது சிலுவை மரத்தை காட்டுகிறது. அதில் தோய்த்தெடுக்கப்பட்டு உயிரோடு விடப்பட்ட குருவியானது அது பரமேறுகிற உயிர்த்தெழுந்த இயேசுவை காட்டும். உயிர்த்தெழுந்த குருவி பரமேறியது. அதனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், நாம் ஆண்டவருக்காக கபடற்ற மக்களாய் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். மீண்டுமாக ஒரு விஷயம் சொல்லுகின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சுத்திகரிப்பு நேரத்தில் நடந்தது. அநேக விசுவாசிகள் சுத்திகரிக்கிற மக்களாக தங்களை தாங்களே மற்றவர்களை சுத்திகரிக்கிற மக்களாக மாற வேண்டும். தொழிற்பெயர்கள் என்று சில பெயர்களை சொல்ல விரும்புகிறேன். இயேசுவுக்கு விசேஷமாக 3 தொழிற்பெயர்கள் உண்டு. அவர் தீர்க்கதரிசி, அவர் ஆசாரியர், அவர் ராஜா. தீர்க்கதரிசி மரித்தார், ஆசாரியர் மரித்தார், ராஜா மரித்தார். தீர்க்கதரிசி, அவர் மகா பெரிய தீர்க்கதரிசி மரித்தார், ஆனால் அவர் மறுபடியுமாக உயிர்த்தெழுந்தார். அதனால் உண்டான நன்மை என்னவென்றால், தீர்க்கதரிசியின் புத்திரர்களாகிய தேவ பிள்ளைகள் உருவாகினர். தீர்க்கதரிசிகள் என்பதை குறித்து நான் நேரடியாக சபையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி எதையாவது மனதில் தோன்றுவதை உரைத்து தேவனுடைய நாமத்துக்கு அபிவிருத்தி கொண்டு வராதீர்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசியாக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அதன் விளைவாக தீர்க்கதரிசிகளின் புத்திரர் உருவாயினர். தீர்க்கதரிசி என்றால் என்னை பொறுத்த மட்டிலும் வருங்காலத்தை குறித்து சொல்வது மாத்திரம் அல்ல, ஆழமாய் பயந்து கிடக்கிற சொல்வது மாத்திரம் அல்ல, தேவனுடைய காரியங்களை தீர்க்கமாக சொல்லுவார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஃபோர்டெல்லிங் அண்ட் ஃபோர்த் டெல்லிங் என்று சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை.
நான் சொல்லுவது என்னவென்றால், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் போது தீர்க்கதரிசியுடைய புத்திரனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் தேவனோடு ஒன்றி வாழ்ந்தார்கள், தேவ இருதயத்திலே ஒட்டி வாழ்ந்தார்கள். சொல்லுவார்கள், தீர்க்கதரிசி என்பவன் தேவ இதயத்திலிருந்து மனித இதயத்துக்கு வருகிறவன், ஆசாரியன் என்பவன் மனித இதயத்திலிருந்து தேவனுடைய இதயத்துக்கு போகிறவன். எனவே ஒரு தீர்க்கதரிசி தேவனோடு நடமாடினால் ஒழிய, எலியா சொல்றார் அல்லவா, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்றார் அல்லவா, அப்படி என்றால் தேவனுக்கு முன்பாக கர்மேலிலே நின்றால் ஒழிய அவர்கள் அரண்மனையிலே ஆகாபுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆசாரியன் மரித்தார். நம்முடைய ஆசாரியன் மரித்ததினாலே, அவர் உயிர்த்ததினாலே ஒரு ஆசாரிய கூட்டத்தை உருவாக்கி விட்டார். ஆசாரியன் யார்? மக்களுக்காக பரிந்து பேசுகிறவன், தேவனுக்கு மக்களுக்கு நடுவே நின்று அவளுக்கு வரும் தண்டனையிலிருந்து அவளை தப்புவிக்கிறவன். அப்படி என்றால் இன்றைக்கு திறப்பின் வாசலில் நிற்கின்ற ஒரு மோசையை போல தேவனுடைய சபையானது இந்த உலகத்துக்கு வரப்போகிற அழிவை அவர்களை காப்பாற்றும்படியாக, அர்த்தம் என்ன, ரட்சிக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு தன்னுடைய யூடியூப்ல மற்ற காரியங்களை செய்தி அனுப்புறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது. தண்டனை, இதாச்சி அதாச்சி என்று தண்டனை குறித்து எழுதுகிறார்கள். இப்போது வந்திருக்கிறது ஆண்டவரை நம்பாதவர்களுக்கு தண்டனை என்று. ஆண்டவரை நம்புறவங்களுக்கு தண்டனை வந்திருக்குது, ஆண்டவர் நம்பாத தண்டனை வந்திருக்கு. இது நான் தண்டனை என்று எடுத்துக்கொள்வதை விட இதை நான் எச்சரிப்பு என்று எடுத்துக்கொள்கிறேன். எப்படி என்றால், ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது, அதற்கு முன்பாக தேவன் சபையும் உலகத்தை எச்சரிக்கிறார். இந்த உலகத்தை எச்சரிக்கின்ற காலத்திலே சபையினுடைய வேலை என்னவென்றால், திறப்பின் வாசலில் நின்று கொண்டு, ஆண்டவரே ஒரு விசை, சிம்சோன் ஜெபித்தான் அல்லவா, ஒரு விசை ஆண்டவரே, மீண்டுமாக ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்து எங்களை பலப்படுத்தி ஆத்மா அறுவடையை கொண்டு வர உதவி செய்தல்லும் ஐயா என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றி மக்கள் மனம் திரும்பத்தக்கதாக அவளுக்கு ரட்சிப்பை அருள்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ராஜா மரித்தார். அவர் ராஜாவாக பவனி போனார். பவனி போன அவரை ஒரு சாதாரண ஒரு குற்றவாளியை போய் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் ராஜா மரித்தார், உயிர்த்தார். அதனால் என்ன ஆயிற்று தெரியுமா? ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கின்றேன். பேதுரு சொல்லும் போது 1 பேதுரு 2:9 சொல்லுகின்றார், அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும் கூட்டமாக, அப்படி என்றால் தீர்க்கதரிசிகளாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, அப்படி என்றால் நம்மை தீர்க்கதரிசிகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆண்டவர் மாற்றி இருக்கின்றார். அவர் தீர்க்கதரிசியாக மரித்து, ஆசாரியனாக மரித்து, ராஜாவாக மரித்து உயிர்த்தெழுது காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் தேவனுடைய செய்தியை உலகத்துக்கு கொண்டு போகிற தீர்க்கதரிசிகளாகவும், உலக மக்களுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிறவர்களாகவும், ராஜாவாக ஆளுகைக்கு ஆயத்தப்படுத்துகிற மக்களாகவும் வாழ வேண்டும் என்பதே. 5வதாக அவருடைய நாம பெயர்கள், அதாவது அவருடைய நாமத்தை குறித்து நாம் ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நேரம் இல்லாவினால் வேகமாக கடந்து போகிறேன். அவருடைய நாமத்தை குறித்து பார்க்கிறோம். அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று 5 சொல்லப்பட்டிருக்கிறது. அதிசயம் மரித்தது, அதிசயமாய் உயிர்த்தெழுந்தார். அதிசயமாய் இயேசு மரித்தார், ஆனால் அவர் அதிசயமாக உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். எதற்காக தெரியுமா? அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்யக்கூடிய அற்புத கூட்டத்தை உருவாக்குவதற்காக. ஆலோசனை கர்த்தர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். காரணம் என்னவென்றால், ஞானவான்களை உருவாக்குவதற்காக. வல்லமுள்ள தேவன் மரித்தார், அவர் மறுபடியும் உயிர்த்தார். அவர் பலனுள்ள சபையை உருவாக்குவதற்காக அப்படி செய்தார். நித்திய பிதா மரித்தார். நான் சொல்றதை கவனிங்க. இதுல ஒப்படையாக சொல்லப்பட்டிருக்கிற தவிர பிதா மரிக்க முடியாது, ஆண்டவராகிய இயேசுவை கூட யாரும் கொல்ல முடியாது. ஆனால் அவர் நாமம் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டதனாலே சொல்லுகிறேன், அவர் உயிர்த்தெழுந்தார். நித்திய காலமாய் வாழக்கூடிய ஒரு சபையை உருவாக்கி இருக்கிறார். சமாதான பிரபு மரித்தார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்றெல்லாம் பல இடத்தில் எழுதியிருக்க அல்லவா. எனவே பாக்கியமான ஒரு சபையை உருவாக்குவதற்காக அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். 6வதாக கேலி பெயர்கள் என்று பார்க்கின்றோம். அவரை குறித்து கேலியாக சில பெயர் வைத்தார்கள். ஒரு கூட்டம் அவர் போஜன பிரியர் என்று,
அவருடைய கேலி பெயர்கள். முதலாவதாக அவர் போஜன பிரியர் என்று சொன்னேன். அவர் போஜன பிரியர். போஜன பிரியர் மரித்தார், உயிர்த்தார். நான் அவரை போஜன பிரியர் என்று சொல்லவில்லை, சபையும் அவரை போஜன பிரியர் என்று சொல்லவில்லை. உலகம் சொன்னதை வைத்து உங்களுக்கு நான் சில காரியத்தை சொல்லுகிறேன். இது போஜன பிரியர் என்பவர் மரித்தாரே, அதன் விளைவு என்னவென்றால், அப்பத்தை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஊழியக்காரரையும் அப்பத்தை ஆசையாய் புசிக்கக்கூடிய விசுவாசிகளையும் உருவாக்கி இருக்கின்றார். வேறொன்றுமல்ல, வசனத்தை பெற்றுக்கொள்வர்களாகவும் வசனத்தை கற்றுக்கொள்வர்களாகவும் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக ஒரு சபையை அவர் உருவாக்கிறார். இரண்டாவதாக, அவர் புத்தி சுயாதீனமாய் இல்லை என்று சொன்னார்கள், மதி இழந்திருக்கிறார் என்று சொன்னார்கள், அல்லது அவர் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். சொல்லுவோமே, அவர் பைத்தியக்காரனை போல சிலுவையில் மரித்தார். தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க, இது உலகம் சொன்னதை சொல்றேன், அவருடைய குடும்பத்தாரே சொன்னார்கள். அப்ப அவரு எல்லாரும் கேலி பரியாசம் பண்ணக்கூடிய வகையில ஒரு பைத்தியக்காரனை போல அவர் மரித்தார் என்று கூட சொல்லலாம். ஞானத்தின் ஊற்றுக்காரராகிய அவர் ஒரு பைத்தியக்காரனை போல மரித்தார் என்று பார்க்கிறோம். அவர் உயிர் தெழுந்தார். அதனாலே சபையிலே ஞானிகளை அவர் உருவாக்கி இருக்கின்றார். அவர் பிறந்த பொழுது அவரை பார்க்க ஞானிகள் வந்தார்கள். சாஸ்திரிகள் என்பதற்கு ஞானிகள் என்று சொல்லலாம். அவர் மரித்து உயிர்த்த பிற்பாடு அவர் அநேக ஞானிகளை உருவாக்கி இருக்கின்றார். எத்தன் என்று அவரை சொன்னார்கள். சிலுவையில் எத்தன் மரித்தார். எத்தன் மரித்ததனால் விளைவு என்னவென்றால், அநேக பரபாசுகளுக்கு விடுதலை கிடைத்தது, அநேக கள்ளர்களுக்கு பரதீசு கிடைத்தது என்று பார்க்கிறோம். அவரை பெயல்செபூலின் நண்பன் என்று கூட சொன்னார்கள். இந்த பெயல்செபூலை வைத்துதான் பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொன்னார்கள். ஆம், அவர் மரித்தார், உயிர்த்தார். அவர் ஆவியிலே அசுத்தாவிலே பிடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகிற மக்களை விடுவிக்கிற ஒரு கூட்டத்தை வைத்தார். பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார். எனவே தேவ சபையை வசனத்தை பிரசங்கி, கைகளை வைத்து அற்புதங்களை செய், ஆத்துமாக்களை விடுவி, ஆத்துமாக்களை பிசாசினுடைய ஆவியின் பிடியிலிருந்து விடுவி, உன்னை விடுவிக்கிற ஒரு கூட்டமாக கர்த்தர் அழைத்திருக்கின்றார். ஏழாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே பெயர்கள் என்ற தலைப்பில் ஒரு சிலதை சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு நானே நானே என்று சொன்ன சில இடங்கள் உண்டு அல்லவா? முதலாவதாக யோவான்ல சொல்லியிருக்கிறார். யோவான் 6:35 நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். அந்த ஜீவ அப்பம் மரித்தது. ஏற்கனவே இந்த ஜீவ அப்பத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். திருப்தியற்ற மக்களுக்காக அப்பம் தேவை. அப்ப திருப்தியற்ற மக்களுக்காக அப்பம் மரித்து உயிர் தெழுந்து திருப்தி நிறைந்த மக்களை உருவாக்குகின்றார். அவர் நானே ஒளி என்று சொன்னார். யோவான் 9:5 இவர் ஒளி. அவர் மரித்ததினாலே, அவர் சிலுவையிலே மரித்த பொழுது ஒரு இருள் உண்டாயிற்று அல்லவா? அந்த ஒளி மரித்து மறுபடியுமாக அவர் உயிர்த்ததினாலே தண்டின் மேல் வைக்கக்கூடிய சபை உருவாயிற்று என்று பார்க்கின்றோம். நானே வாசல் என்று சொன்னார், வழி என்று சொன்னார். அவர் வாசல், அவர் வழி. அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தார். அதனாலே திரைச்சீலையின் ஊடே கடந்து போகிற ஒரு பவனி போகும் கூட்டத்தை அவர் உருவாக்கி இருக்கின்றார். அவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். அவர் நல்ல மேய்ப்பன் சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையிலே மரித்தபடினாலே அவர் பின்னாலே அவர் பின்னாலே தொழுவத்திலிருந்து போய் அவர் பின்னாலே தொழுவத்தில் திரும்பக்கூடிய ஒரு ஆட்டு மந்தையை உருவாக்கி விட்டார். நானே அவர் ஜீவன் என்று சொன்னார். அவர் ஜீவனாய் இருந்தபடியினாலே, அவர் ஜீவனாய் மரித்தபடியினாலே, அவர் ஜீவன் மரிக்க அவரை யாரும் மரணத்துக்கு உட்படுத்த முடியாது, அவரை அழிக்க முடியாது. ஆனால் அவர் தன் ஜீவனை விட்டார். பிதாவே உடைய கரத்திலே என்னுடைய ஆவி ஒப்படைக்க என்று சொன்னார். அவர் உயிர்த்தார். அவர் உயிர்த்த எழுந்த பிற்பாடு என்ன செய்தார்? இஸ்ரவேல் மக்களை கண்டார். திரளான இஸ்ரவேல் மக்களும் உலக மக்களும் எலும்பு கூட்டை போல இருந்தார்கள். எலும்பு பள்ளத்தாக்கில் இருக்கிறது போல இருந்தார்கள். ஆண்டவர் சபையை எழுப்பினார். சபையை பிரசங்கிக்க வைத்தார். மரித்து போன எலும்பு கூடுகள் எல்லாம் ஜீவன் பெற்று எழுப்பின. 3000 பேர் எழுப்பினார்கள். ஒரு முறை உங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பிரசங்கத்தின் எதிரொலி என்ற தலைப்புல உங்களுக்கு ஒரு சில காரியத்தை முடிந்தால் 2-3 வாரத்தை சொல்ல விரும்புகின்றேன். அவர் மரித்ததினாலே, மரித்து உயிர்த்தெழுதினாலே ஆவியிலே மரித்து கிடக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை அவர் உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் நானே திராட்சை செடி என்று சொன்னார். அவர் திராட்சை செடி. அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார்.
கனியற்ற மக்கள் நிறைய கனி தரும்படியாக 30, 60, 100 கனி கொடுக்க, அதிக கனி கொடுக்க, மிகுதியான கனியை கொடுக்க ஆண்டவர் ஒரு சபையை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 வித்தியாசமான அவருடைய பெயர்களை குறித்து தியானித்தோம். 1-2 வசனங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் சொல்லும் பொழுது சொன்னார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவகுமாரன் மரித்தார், அவர் அநேக தேவ பிள்ளைகளாக மாற்றுகிறதை பார்க்கின்றோம். இன்னொரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். லாசருடைய மரணத்திலே இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் பிழைப்பான் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே தேவகுமாரன் நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அநேக தேவ பிள்ளைகளை சபையிலே சேர்த்தார். ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைந்தார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக கிடைத்தார்கள். எனவே இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு மாபெரும் சேனையை, மாபெரும் சபையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உயிரோடு எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த சபை உருவாக்கிய நோக்கத்தை இந்த கடைசி நாட்களை நிறைவேற்ற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மரித்தீர் ஆண்டவரே, உலகம் கை கொட்டியது, 3 நாள் சந்தோஷமாய் இருந்தார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த ரபிமார்கள் ஆண்டவரே 3 நாட்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தின் ஓரத்திலே ஒரு பயம் இருந்தது. 3ஆம் நாள் உயிரோடு வருவீர் என்று சொன்னீரே, அதை குறித்து ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் ஆண்டவரை உண்மை என்பதை நிரூபிக்கும்படியாக கல்லறை ஆண்டவரே, நீர் ஆண்டவரை தகர்த்து எறிந்த ஆண்டவரே, அந்த கல்லை உருட்டி போட்ட ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்த ஆண்டவரே, இன்னைக்கு சபையின் நடுவிலே 7 குத்து விளக்கின் மத்தியிலே உயிரோடு இருக்கிறவராக அசைவாடி கொண்டிருக்க ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே அசைவாடும் ஆண்டவரை, சபையிலே அசைவாடும், அவருடைய உள்ளங்களிலே அசைவாடும். தேவ பிரசன்னம் இன்னும் அதிகமாக அவர்கள் உணர உதவி செய்தரலும், அவர்களை ஆசீர்வதித்தரலும். தொடர்ந்து ஆண்டவரே, நாட்டிலே நிலவர இந்த கொடிதான நிலைமைக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். விரைவிலே ஆண்டவரே மனம் திரும்புதலை கட்டளையிடும், விரைவிலே ஒரு ஆத்துமை எழுப்புதலை கட்டளையிடும், விரைவிலே நிலைமைகள் சீர்பட சபை கூடி ஆராதிக்க உதவி செய்தரலும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து மகிமை எல்லாம் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.